பாஸ் ப்ரீ மார்க்கெட்டில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு ஓப்பனிங் சொல்லியிருந்தீங்க. இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? ப்ரீ மார்க்கெட்டில் சொன்ன மாதிரி மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு 23,300 கீழே மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 23,300 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இங்கிருந்து 23,240 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இப்போ 23,300 கிட்டேயே மார்க்கெட் திரும்ப மேலே வந்துருச்சு. ஜப்பான் மார்க்கெட்டான நிக்கே, சைனா மார்க்கெட்டான ஹாங்சாங் மற்றும் அமெரிக்க டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இப்போது நெகட்டிவ் தான் இருக்குது. இது கால் சைடில் நமக்கு இப்போதைக்கு பை இருக்குது. வாங்க நம்ம சார்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 23,300 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். 9:30க்கு அப்புறம் நம்ம புட் சைடில் ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிது. அந்த என்ட்ரியில் வந்து 130 மேலே வந்து 153 வரைக்கும் போயிருக்கு. எஸ்டிஆரில் நமக்கு ரெட் அண்ட் கிரீன் இருக்குது. இது விவேப்பில் கிரீன் அண்ட் ரெட் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்சைட் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு அர்த்தம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம எம்எஸ்வியில் செக் பண்ணால் கால் சைடில் கிரீன் இருக்குது, புட் சைடில் நமக்கு தெளிவாக ரெட் இருக்குது. அப்படின்னா நம்ம கால் சைடில் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் செல்லிங் பிரச்சனை இருந்தால் கூட நம்ம கால் சைடில் இன்சைட் ஆக்டிவிட்டி இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. 5 மினிட்ஸ்ல எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் என்ட்ரி பண்ணீங்கன்னா அங்கே கரெக்டாக இருக்கும்.